உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள ஒரு குளத்துல இந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாமே கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இதுக்குள்ள மருத்துவ கழிவுகளும் இருக்குது. இந்த செருப்பு கம்பெனிலேருந்து வரும் இல்லையா, அந்த லப்பர், இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஆனால் இந்த குப்பையை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா, இது வந்து இப்போ நான் நின்றுக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சி ஐயங்குளத்தில் நின்றுருக்கேன். இதே திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சி ஐயங்குளத்துக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டை ஒன்று இருக்குது. மாமு கோவிலூர் பிரிவு அப்படின்ற இடத்துல ஒரு குட்டை ஒன்று இருக்கும். அந்த நீர்நிலை, அந்த நீர்பிடிப்பு பகுதிக்குள்ளே இருக்கிற குப்பையை பூரா மல்லி கொண்டு வந்து இன்னொரு நீர்நிலைக்குள்ளே போட்டாங்க. இதுதான் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான அர்த்தமா? அதாவது ஒரு நீர்நிலை பகுதியில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அதை பூராமே வந்துட்டு அள்ளுறாங்க. அதை அள்ளி அதை என்ன முறையில் வந்து அதை நம்ம அப்புறப்படுத்தணுமோ அப்படி அப்புறப்படுத்தாமல் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு நீர்நிலை பகுதியிலேருந்து அப்படியே இன்னொரு நீர்பிடிப்பு பகுதியில் கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ என்ன, அடுத்தடுத்து மழை வரும். மழை வந்ததுன்னா இப்போ நான் நிற்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி என் தலைக்கு மேலே நிற்கும். அப்படின்றப்ப இது தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி மண்ணோடமெல்லாம் போயிடும், அடையாளம் தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், இது இங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் பயணித்து தண்ணியிலேயே போனாலும் அங்கே போயும் மண்ணுக்கும் மக்களுக்குமான அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத கொஞ்சம் கூட தெரியாமல் இங்கே கொண்டு வந்து கொட்டிருக்காங்க. குறிப்பாக கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஒரே ஊராட்சி. திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சி. முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ளே 2 நீர்நிலை பகுதி இருக்குது. அதில் ஒரு நீர்நிலை பகுதிக்குள்ளே இருக்கிற குப்பைகளை பூரா, பாலித்தீன் குப்பைகளை பூரா அள்ளி கொண்டு வந்து அப்படியே இன்னொரு நீர்நிலைக்குள்ளே போட்டாங்க. இதுதான் எங்களுடைய திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தூய்மைப்படுத்துகிற முறை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நாம் தமிழர் கட்சி உறவுகள், நம்ம உறவுகள்கிட்ட சொல்லி இந்த குப்பையை இங்கே இருந்து 2 நாளுக்குள்ளே அப்புறப்படுத்தலை அப்படின்னா அதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி மூலமாக இதுக்கு என்ன நடவடிக்கையை நாங்கள் எடுக்கணுமோ அதன் பிரகாரம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த காணொலியை நான் பதிவாக போடுறேன். இந்த குப்பைகள் இங்கே இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 4-5 மழை வந்தது அப்படின்னா இது எல்லாமே அப்படியே பரவலாக தண்ணியில் எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துலையும் பரவி அப்படியே அங்கங்கே தண்ணி வற்றும்போது அப்படியே அமுங்கும். அப்படியே இது பூராமே மண்ணில் அப்படியே இந்த பிளாஸ்டிக் பூராமே படியும். நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அப்போதைக்கு பரவி படியும் பொழுது பெருசாக தெரியாது. ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த குப்பைகளை அகற்றி முறைப்படி அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம மாவட்ட முள்ளிப்பாடி ஊராட்சி நிர்வாகத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூலமாக. இந்த குப்பையை நீங்கள் அல்லாமல் விட்டீங்க அப்படின்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் மூலமாக அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்.